இந்த நாளிலும் மிஷனரி சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்க போகிற மிஷனரி யார் என்றால் ராபர்ட் மோரிசன் என்றதான ஆங்கிலோ சீன மொழிபெயர்ப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறதான ராபர்ட் மோரிசனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய பிறப்பு ஜனவரி 5, 1782 ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் நார்த் அம்பர்லாண்ட் என்றதான பகுதியில் ஜேம்ஸ் மோரிசன் என்றதான தந்தைக்கு இளைய மகனாக பிறந்தவர் தான் இந்த ராபர்ட் மோரிசன். ஹல்லேலூயா. ராபர்ட் மோரிசனை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால் நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பிறப்பு ஒரு பெரிய அவங்க தந்தை ஒரு பெரிய பண்ணை வீட்டில் வளர்ந்த ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் கூட இவர் ஒரு இளைய மகனாக இருந்தார். வீட்டில் 8 பிள்ளைகளாம். 8 பிள்ளைகளில் இந்த குழந்தைய நல்லா வளர்த்தாங்களாம். அவங்க தகப்பனும் தாயும் அங்கே ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறவர்கள். அவங்க நல்ல குழந்தைய வளர்ப்பதில் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. 12 வயதிலேயே தன்னுடைய மகன், அது குறிப்பாக அந்த ராபர்ட் மோரிசன் மேலே ரொம்ப கவனம் செலுத்தி 12 வயதிலே 119 சங்கீதம் 176 வசனங்களையும் திருச்சபை நடுவில் நிற்க வச்சு என்ன செய்ய சொன்னாங்களாம், மனனம் செய்து அதை சொல்ல சொன்னாங்களாம். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். அந்த காலத்துல ஜான் வெஸ்லி மறுபடியும் எழுப்பிட்டாரோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு ரொம்ப அவரை அதிகமா பார்த்தாங்க. ஆனா காலப்போக்கில் பார்த்தோம் என்றால் அவருடைய இளம் வயதுல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. அவருடைய மாமா வீட்டுக்கு போனார். அவருடைய வளர்ப்புல சில ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த ஒரு 3 ஆண்டுகள் 3லிருந்து 5 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. குடிக்கு அடிமைப்படுத்தப்பட்டார். இளம் பருவத்தில் அதிகமான தவறான நட்புகள் இப்படிப்பட்ட காரியத்தில் அவர் ஈடுபட்டாலும் கூட அவரே தன் வாயினால் அறிக்கை எடுக்கிறார். நான் ஏன் இதை செய்கிறேன், எனக்குள்ள நான் ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர்ந்தோம், நான் இந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கேன் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு உணர்த்துதல் ஏற்பட்டு தன் வாழ்க்கை இயேசுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 1801 ஆண்டு இயேசுக்கென்று தன்னுடைய 18வது வயதில் கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். 14 வயதில் பள்ளி படிப்பை விட்டு தன் வாழ்க்கையை இழந்தார். தன் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரரை கர்த்தர் மீண்டுமாக 18வது வயதில் ஆண்டவர் என்ன செய்தார், அவரை சந்தித்தார். 18வது வயதிலிருந்து 21 வயதுக்குள்ள ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டார். மீண்டுமாக தன் தகப்பன் வீட்டுக்கு வந்து அங்கே நிறைய ஆவிக்குரிய திருச்சபையோடு நல்ல தன்னை இணைத்து கொண்டு என்ன செய்தார், ஆண்டவருடைய காரியத்தில் பக்தியில வளர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்படி இருந்தபோது அவர் சந்திக்கிற சிறு பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, அந்த தெருக்களில் வசிக்கிற மக்களுக்கு, நம்பிக்கையற்று இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன செய்வாரா, தேடி இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்வதா இவருடைய வழக்கமாக இருந்தது. இப்படியாக அவர் போய் கொண்டிருந்த போது தன்னுடைய 21வது வயதில் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து கர்த்தர் அவனை என்ன செய்தார், அவரை சீன தேசத்துக்கு போகும்படியாக கர்த்தர் அவரை உணர்த்தினார். ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டுல சீன மொழியில அதிகமான அந்த 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த மொழி பேச ஜனங்களுக்கு சரியான விதத்துல ஒரு வேதம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லிட்டு அவர் ஒரு நாள் ஆலய ஆராதனை அந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்தாங்களாம். அங்கு சரியான விதத்தில் சீன மொழியில வேதத்தை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, ஆட்கள் எழும வேண்டும், படித்தவர்கள் எழும வேண்டும் என்று சொல்லி நம்ம சர்ச்சில் நோட்டீஸ் போர்டு போட்டிருக்கிற மாதிரி அந்த நோட்டீஸ் போர்டில் போட்ட வாசகத்தை வாசித்து இவர் உணர்த்தப்பட்டார். ஏன் நான் போய் அதை மொழிபெயர்ப்பு செய்து ஜனங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி உணர்த்தப்பட்டு கர்த்தராய் ஆண்டவர் அந்த லண்டன் மிஷனரி சங்கத்தோடு இணைத்து கொண்டு அன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சிகள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அதனால அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட தன்னை இணைத்து கொண்டு ஒரு வியாபாரியாக என்ன செய்தாரா, சீன தேசத்துக்கு கடந்து வந்தார். அவர் வந்த நோக்கமே அவங்க பார்வையில், ஏனென்றால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சீன தேசத்துக்குள்ள கிறிஸ்துவை மதத்தை பரப்புவதற்கு யாரும் வர அனுமதியே கிடையாதான். என்னதான் ஆங்கிலேயர் ஆட்சி செய்தாலும் கூட அங்க மதத்தை பரப்புவதற்கு அநேக சட்ட திட்டங்கள் கடுமையா இருந்த காலகட்டத்தில் இவர் ஒரு வியாபாரியாகவும் செயல்பட்டார். அதே நேரத்தில் கிறிஸ்துவை எப்படியாவது ஜனங்கள் அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு என்ன செய்தார், அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு ரொம்ப ஆர்வப்பட்டார். அவர் கடந்து வந்து
113 நாட்கள் கடலிலே பயணம் செய்து 1807ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி ராபர்ட் மோரிசன் சீனாவுக்கு என்ன செய்தார்? ஆத்மீக பாரம் கொண்டு பயணத்தை தொடங்கினார். 113 நாள் கடல் பயணத்திலேயே என்ன செஞ்சார்? அதிகமாக ஜெபித்தார், சீன மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வப்பட்டார். 18 மாதத்தில் என்ன செய்தாரா? அந்த மக்களுடைய மொழிகளை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, மொழியை வேகமாக கற்றுக்கொண்டா என்று சொன்ன உடனே அங்கே ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, ஐயா இங்கே மொழியை கற்றுக்கொள்றது சந்தோஷம்தான், மொழியை கற்றுக்கொண்டு ஏதாவது மதமாற்றம் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது கடவுள் செய்வார் அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? இவர் கடந்து சென்று விட்டார். ஆனால் போக போக பார்த்தோம் என்றால் 18 மாதங்களில் அந்த மொழியை கற்ற 18 மாதங்களில் சீன மொழிக்கு ஒரு அகராதியை எழுதி என்ன செய்தார்? அச்சிட்டு வெளியிட்டார். ஹல்லேலூயா. 18 மாதங்களில் அந்த எந்த மொழியை கற்றுக்கொள்ளவும் அந்த மொழிக்குரியதான அகராதி, ஆங்கிலத்திலிருந்து சீன மொழிக்கும் சீன மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கும் உரியதான விளக்கத்து உரையை என்ன செய்தார்? எழுதி வெளியிட்டத உடனே அந்த ஆங்கிலேயர் ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்? ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஊக்குவிச்சாங்களாம். அதனால இவருக்கு ஊழியம் செய்வதற்கு இன்னும் லகுவான பாதைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்து பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் தனது 33வது வயதில் அவர் சீன மொழியில புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்ப்ப தேவன் அவருக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 27 ஆண்டுகள் சீன தேசத்தில் அவர் ஊழியம் செய்தாலும் கூட 1807ஆம் ஆண்டு அவர் கடந்து போனார். 1834ஆம் ஆண்டு தன்னுடைய இறப்பு நாள் வரையிலும் 27 ஆண்டுகள் சீன தேசத்தில் ஊழியம் செய்தாலும் கூட 33வது வயதிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வழங்குவதற்கு தேவன் இந்த ஊழியரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அடுத்து 41வது வயதுல அதே சீன மொழியில முழு வேதாமத்தை மொழிபெயர்த்து அச்சிடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஆரம்பம் இளம் பிறப்பு, அந்த இளமை பருவம் நல்லா இருந்துச்சு. ஆனா இளமை பருவத்தில் தடுமாற்றம் வந்தாலும் கூட அவர் கிறிஸ்து மேல இந்த பற்று அவரை நெருக்கி ஏவினது. கர்த்தரை விட்டு நான் தூரமா போகிறேனே, கர்த்தரை விட்டு நான் விலகி சொல்லுகிறேனே என்று சொல்லி அவருக்குரிய உந்துதல் ஏற்பட்டு, என்னை போல வழி தவறி போகிற ஜனங்க நிறைய இருக்கிறாங்களே என்று சொல்லி ஒரு ஆத்மீக பாரத்தை கொண்டவராய் கர்த்தர் மிஷனரியாக எடுத்து பயன்படுத்தி சீன தேசத்துக்கு ஒரு ஆங்கில அகராதியும் வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். சீன தேசத்துல புதிய ஏற்பாட்டை வழங்குவதற்கு கர்த்தர் இந்த ஊழியரை கர்த்தர் பயன்படுத்தினார். சீன தேசத்து முழு வேதாமத்தையும் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடுவதற்கும் கர்த்தர் பயன்படுத்தின ஒரு உன்னதமான ஒரு பாத்திரமா இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையான காரியம். பாருங்க, யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன 33ஆம் வயது இதெல்லாம் சாதிச்சாலும் கூட அவருடைய திருமண லைஃப் நல்லாவே இல்லை. ஏன்னா அவங்க மனைவி திருமணமான 7 ஆண்டுல மரிச்சு போயிட்டாங்க. 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒரு பிள்ளை பிறந்த அன்னைக்கே மரிச்சு போயிட்டு, இன்னொரு குழந்தை 5 வயதுல மரித்து போய்விட்டு, இன்னொரு குழந்தை அடுத்த 12 வயதுல மரித்து போய்விட்டு, மீண்டுமாக ஒரு 5 வருடம் கழித்து மீண்டும் திருமணம் செய்து 5 குழந்தைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இவ்விதமாக அவர் குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்தித்தாலும் கூட கர்த்தராய் ஆண்டவர் தன் மேல் வைத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தும் தாசன் தான் இந்த ராபர்ட் மோரிசன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கேட்கிற நீங்களும் நானும் ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை சவால்கள், எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னக்காக என்னை பற்றி கொண்டார், எதற்காக என்னை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை அறிந்திருந்தோம் என்னால் அந்த சவால்களை எல்லாம் தாண்டி கர்த்தருடைய லட்சிய பாதையை அடைவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக.